என்ன அண்ணாச்சி, மழையே பெய்யல, அதுக்குள்ளே நடுவெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? என்ன தம்பி செய்ய, விவசாயம் மட்டும்தான். வீடே கெட்டு முன்னே பால் காய்க்கிறதுக்கு பத்திரிக்கை அடித்த மாதிரிக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னா இங்கே பாரு, குளமே பெருகலை, அதுக்குள்ளே நடுவை நட்டாக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. இந்த நாற்று பாவி 25 நாள் ஆகுது. இப்போ நடலைன்னு வச்சுக்கேன், இந்த நாற்று வந்து ஒம்பா போயிடும். அதனால் பருவம் பார்த்து இந்த நாற்றையும் நட்டாக்கணும். குளம் பெறுவாமல் நட்டுட்டாலும் ஒம்பா போயிடும். ஒருவேளை மழை பெய்யாமல் இந்த நாற்று நடாமல் விட்டுட்டோம்னாலும் ஒம்பா போயிடும். அதனால் விவசாயி நட்டு தான் ஆகணும். நட்டை வந்தாலும் தாங்கித்தான் ஆகணும். இங்கே பாரு, மெட்ராஸில் பாரு, தண்ணி ஏகப்பட்ட தண்ணி அள்ளிக்கிட்டு போகுது. அங்கே தேவையே இல்லை. ஆனால் வர்ண பகவான் அங்கே அள்ளி அள்ளி கொடுக்காரு. ஆனால் நம்ம ஏரியாவுக்கு தண்ணி தேவை. இங்கே இல்லையே, 25 குளம் பெறுவாமல் இருக்குது. அதனால் இந்த குளம் பெருவிச்சுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மழை பெய்யணும், வர்ண பகவான் நமக்கு கையை காட்டணும். பார்ப்போம். விவசாயி சோத்துல கை வச்சா தான், கால் வச்சா தான் சோத்தில் கை வைக்க முடியும்பாங்க.